எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், குலையன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் ஒவ்வொரு நிலையிலும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. ஆனால் நாம் அதற்கு தகுந்தாற் போல நடக்க வேண்டும். அது எவ்வாறு என்றால், காலத்தில் பயிர் செய், தகுதிக்கு தகுந்த ஆசை வை என்பதுதான் இன்றைய தலைப்பு. அது எவ்வாறு என்றால், ஒரு விவசாயம் செய்ய வேண்டும் என்றால், அதாவது நெல், கரும்பு, வாழை, எந்த பயிரை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அது ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆடி மாதம் விதைத்தால்தான் தை மாதம் அறுவடைக்கு வரும். அதற்கு இடைப்பட்ட காலம் மழைக்காலம். மழை காலத்தில் இந்த பயிர்கள் 6 மாத பயிர்களாக என்றால் ஆடி மாதம் விதைத்தால்தான் தை மாதத்துக்குள் அது குறிப்பிட்ட பலனை, நல்ல பலனை கிடைக்கும். அதே போலத்தான் வாழ்க்கையில் மனிதர்களும் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் முதலில் அந்தந்த வயதுக்கு தகுந்த செயல்களை செய்ய வேண்டும். அதாவது ஒரு 20 வருடம் படிக்க வேண்டும், 25 வயதுக்குள் தொழிலை தேடிக்கொள்ள வேண்டும், 30 வயதுக்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைந்து பின்னர் குழந்தைகளை பெற்று அவர்களையும் நம்மளைப் போல படிக்க வைத்து நல்ல ஒரு நிலையை அடைய வைத்து அவர்களுடைய பலனும் நமக்கு ஒரு 50-60 வயதுக்குள் கிடைக்கிறதுக்கு தகுந்த உதவிக்கு வந்துவிடும். இல்லை என்றால் பிள்ளைகளுடைய உதவி கிடைக்காமல் போயிடும். இல்லாட்டா நம்முடைய உதவி பிள்ளைகளுக்கு சரியாக செய்ய முடியாது, வயதாகிவிடும். ஆகையால் தான் ஆடிப்பட்டம் தேடி விடை, பருவத்தில் பயிர் செய் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அதே போல தான் வயதுக்கு தகுந்த ஆசையும், ஆசைக்கு தகுந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிக்கு தகுந்த ஆசையை வைத்துக்கொண்டு செயல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கிறது. 15 வயதுக்குள் 10th முடித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் 16, 17 என்று நம் பாட்டு தகவல் செய்து லேட் பண்ணிவிட்டால், காலம் கடத்தி விட்டால் பின்னர் அதன் சரியான பலனை கொடுக்காது. அதே போலத்தான் அந்தந்த வயதுக்கு தகுந்த தகுதியை, தொழிலையும் உருவாக்கி கொண்டால்தான் பருவத்தில் கல்யாணம் பண்ண முடியும். இல்லை என்றால் பெண் கிடைக்காது, இல்லாட்டா மாப்பிள்ளை கிடைக்காது. அதே தான் நாம் காலத்தில் பயிர் செய், தகுதிக்கு தகுந்த ஆசை வைத்து நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், விவசாயம் செய்தால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் செய்தால்தான் அந்த மழை காலம் வருவதற்கு முன்னால் பயிர்கள் தோன்றி விளைந்து தை மாதம் விளைச்சல் கொடுத்து நல்ல பலனை கொடுக்கும். அப்பொழுதுதான் விவசாயிகளுக்கு முழு பலனும் கிடைக்கும். அதே போல தான் வாழ்க்கையில் வளர்ந்து வரும் மனிதர்கள், ஆணும் பெண்ணும் கல்வி கற்று ஒரு தொழிலையோ வேலையையோ சென்றுவிட்டு 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள் கட்டாயம் செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து அவர்களையும் நம்மளைப் போல வளர்த்து நல்ல ஒரு தகுதியான நிலைமையை அவர்களையும் அடைய செய்ய முடியும். அப்பொழுதுதான் நாட்டில் மனிதர்களும் நல்ல நிலையில் இருப்பார்கள். இல்லை என்றால்
தனக்கும் கஷ்டம்தான், பிள்ளைகளுக்கும் கஷ்டம்தான் என்பதை மனதில் கொண்டு வாழ்க்கையில் கரெக்டான சரியான வயதில் திருமணம் செய்ய வேண்டும். ஆணும் பெண்ணும் காலம் கடத்திவிட்டு பின்னர் விதி மேலே பழியை போட்டுவிட்டு தான் தப்பிக்க பார்க்கிறார்கள். ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் காலம் கடத்தாமல் உரிய காலத்தில் திருமணம் செய்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும். அதுதான் நம் முன்னோர்கள் பருவத்தில் பயிர் செய், தகுதிக்கு தகுந்த ஆசை வை என்று சொன்னார்கள். அதே போல் ஒரு ஆணும் பெண்ணும் தன் தகுதி என்ன என்றே தெரியாமல் ஒருவருக்கொருவர் ஆண் வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்காரர்களுக்கு எப்படி ஏமாற்றலாம், எந்த வகையில் நாம் வெற்றி பெறலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். பெண் வீட்டுக்காரர்கள் தன் பொருளாதாரத்தை விட அதிக பொருளாதார வசதி உள்ள ஆண் மகனை விரும்பி அவர்களை எப்படியாவது மாப்பிள்ளையை ஆக்கிவிடலாம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் அதிக தகுதிக்கு மிஞ்சிய அவர்கள் அதிகமான பொருளாதார வசதி இருந்தால் நமக்கு நன்றாக இருக்கும் என்று நினைத்து ஒருவருக்கொருவர் பொருளாதார வசதியை அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். இதனால் காலம் கடந்து போய்விடுகிறது. கல்யாணம் முடிப்பது மாப்பிள்ளை தான். ஆனால் பெற்றோர்கள் அதற்கு துணையாக இருந்து மாப்பிள்ளையை திருமணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு தான் பெற்ற கஷ்டங்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைத்து நல்ல வசதியாக இருக்க வேண்டும் என்று காலம் கடத்தி கொண்டே பொருளாதார ரீதியில் பார்த்து கொண்டே இருந்தால் பிறகு காலம் கடந்துவிடும். ஆகையால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள் கிடைக்கின்ற வருகின்ற வரனை நல்லபடியாக தேர்ந்தெடுத்து நல்ல ஈக்குவலான தகுதியை அந்த சமம் வாய்ந்த பொருளாதார வசதி உள்ள பெண்களையோ ஆண்களையோ தேர்ந்தெடுத்தால் அது வாழ்க்கையில் நிம்மதியாகத்தான் அமையும். ஏதாவது ஒரு வகையில் திறமை இருந்தால் எல்லா திறமையும் அமையாது. ஒன்று உடல் தகுதி, இன்னொன்று பொருளாதார தகுதி, இன்னொன்று கல்வி தகுதி, இன்னொன்று சம்பாதிக்கும் தகுதி. இந்த 4 தகுதிகளும் இருந்தால்தான் ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையும். உடல் தகுதி இருந்து பொருளாதார வசதி இல்லை என்றாலும் சிரமம்தான். ஆகையால் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் அனைத்து ஆணும் பெண்ணும் பொருளாதாரமும் நல்ல உடல்நிலையும் ஓரளவுக்கு கல்வியும் தொழிலும் இருந்தால்தான் தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும். ஏதாவது ஒன்றில் குறை இருந்தால் வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படும். ஆகையால் எல்லா தகுதிகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு 20 வயதுக்குள் அதை அப்படியே சரி செய்து கொண்டே வர வேண்டும். எல்லா வகைகளிலும் ஆணும் பெண்ணும் தான் அதற்குரிய தகுதியோடு வளர்ந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் 25 வயதுக்குள் இந்த 4ம் உடல் தகுதியும் கல்வி தகுதியும் பொருளாதார வசதியும் ஓரளவுக்கு நன்றாக வந்துவிடும். பின்னர் திருமணம் செய்து கொள்ளலாம். காலம் தாழ்த்தி விட்டால் கொஞ்சம் சிரமம்தான். அப்பொழுது நமக்கு என்ன தகுதி இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் போனால்தான் பயிற்சி திருமணம் செய்ய முடியும். இல்லை என்றால் பெற்றோர்கள் ஒன்று சொல்லவும் பிள்ளைகள் ஒன்று சொல்லவும் காலம் கடந்து முருங்கைக்காய் முத்தி ஓடாய் போவது போல காலம் கடந்து திருமண தேதிகள் தள்ளி போய்விடும். ஒரு பிரியாணி சாப்பிட வேண்டுமென்றால் 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட வேண்டுமென்றால் 10 மணியிலிருந்தே வேலை செய்தால்தான் 2 மணிக்குள் பிரியாணி தயாராகும். அதே போல தான் வாழ்க்கையில்
ஒவ்வொரு 30 வயதுக்குள் திருமணம் செய்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு செய்தால்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வெற்றி பெற முடியும். அதில் ஆசைகளும் நம் தகுதிக்கு தகுந்த ஆசையை நினைத்து பார்த்து அதற்குள் இருவரும் சரியாக சமமாக இருந்தால்தான் மன நிறைவோடு திருமணம் செய்ய மனசு வரும். ஏதாவது ஒன்று குறைபாடு ஆகிவிட்டால் சம்பாதிப்பதில் குறைவோ இல்லை பொருளாதார வசதியில் கொஞ்சம் குறைபாடு இருந்தாலோ வாழ்க்கையில் சிரமம்தான் என்று நினைத்து அப்படி தள்ளி போயிட்ட ஆசைகளை எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் ஒரு நோய் வந்துவிட்டால் காணாமல் போய்விடும். அதே போல் எவ்வளவுதான் சம்பாதிக்கும் திறமை இருந்தாலும் ஆபத்து வந்துவிட்டால் காணாமல் போய்விடும். ஆகையால் இரண்டையும் நினைத்து பார்த்து ஆபத்துக்கும் நோய்க்கும் இடம் கொடுக்காமல் நமக்கு இயற்கையில் சமமான ஒரு பெண்ணையோ ஆணையோ ஆணும் பெண்ணும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்து பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும், கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.